ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் ஏவோட கொஷின்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ட் பியோட கொஷின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? இதுக்கான பதில் ஏவி டைசி. இரண்டாவது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது? இதுக்கான பதில் இங்கிலாந்து. இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன? இதுக்கான விடை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். நான்காவது கேள்வி, இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? இதுக்கான பதில் 1952ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எப்போது அளிக்கப்பட்டது? இதுக்கான பதில் 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவின் முதல் பொது தேர்தலிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டில் எப்போது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது? இதுக்கான பதில் 1971ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பியவர் தேர்தலில் போட்டியிடலாம்? இதுக்கான பதில் 25 வயது நிரம்பியவர். எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கான விடை 50%. ஒன்பதாவது கேள்வி, யூனிசெஃப் நிறுவனம் பெண்களுக்கு பாலின சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எப்போது அறிவித்தது? இதுக்கான பதில் 2017ஆம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிக்கப்பட்டுள்ளது. பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் எத்தனையாவது விதிகள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 14 முதல் 18 வரை. 11வது கேள்வி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடுடன் சமமான பாதுகாப்பும் வழங்கப்படும் என்று கூறும் சட்ட விதி? இதுக்கான பதில் 21வது சட்ட விதி. 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்ட விதி? இதுக்கான பதில் 14. 13வது கேள்வி, பாகுபாடை தடை செய்யும் சட்ட விதி? இதுக்கான பதில் 15. 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொது வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்தல் சட்ட விதி? இதுக்கான பதில் 16. 15வது கேள்வி, தீண்டாமையை ஒழிக்கின்ற சட்ட விதி? இதுக்கான பதில் 17. 16வது கேள்வி, பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதல் தடை செய்கின்ற சட்ட விதி? இதுக்கான பதில் 18. 17வது கேள்வி, இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது? இதுக்கான பதில் 1950ஆம் ஆண்டு. 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி முதுகெலும்பாக இருப்பது எது? இதுக்கான பதில் அரசியல் கட்சிகள். 19வது கேள்வி, அரசியல் கட்சி எத்தனை கூறுகளை கொண்டது? இதுக்கான பதில்
3 தலைவர். 20வது கேள்வி, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு எனில்? இதுக்கான பதில், முதலாவது 5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது, வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். 23வது கேள்வி, ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? இதுக்கான பதில், சீனா, வடகொரியா, கியூபா. 24வது கேள்வி, இரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? இதுக்கான பதில், பிரிட்டன், அமெரிக்கா. 25வது கேள்வி, பல கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? இதுக்கான பதில், இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. 26வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு ஆகும். 27வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதுக்கான விடை, புதுடெல்லி. 28வது கேள்வி, தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான பதில், 1968ஆம் ஆண்டு. 29வது கேள்வி, எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து என்ன? இதுக்கான பதில், கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து. 30வது கேள்வி, மகாராஷ்டிரா மாநிலம். இதுக்கான பதில், சிவசேனா கட்சி. 31வது கேள்வி, ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி. இந்த 2 கட்சிகளின் சின்னம் வில் மற்றும் அம்பு. 32வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? இதுக்கான பதில், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் அமைந்துள்ளது. 33வது கேள்வி, இந்திய நாட்டின் தலைநகரம். இதுக்கான பதில், புதுடெல்லி. 34வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுகிறார்? இதுக்கான பதில், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 35வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவரை ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமனம் செய்கிறார்? இதுக்கான பதில், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தின் ஆளுநராக வேண்டுமெனில் அவர் எத்தனை வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும்? இதுக்கான பதில், 35. 37வது கேள்வி, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டுமெனில் அவர் எத்தனை வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும்? இதுக்கான பதில், 25 வயது. 38வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவை உறுப்பினராக ஆக வேண்டுமெனில் எத்தனை வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும்? இதுக்கான பதில், 30 வயது. 39வது கேள்வி, மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருப்பவர். இதுக்கான பதில், ஆளுநர். 40வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாநில ஆளுநர் யாரை நியமனம் செய்கிறார்? இதுக்கான பதில், முதலாவது மாநில தலைமை வழக்கறிஞர். 2வது மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர். 3வது மாநில தலைமை தேர்தல் ஆணையர். 4வது அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள். 45வது கேள்வி, மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர். இதுக்கான பதில், ஆளுநர். 46வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர். இதுக்கான பதில், முதலமைச்சர். 47வது கேள்வி, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? இதுக்கான பதில், மாநில சட்டசபைக்கு. 48வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அரசாங்கங்கள் எத்தனை அங்கங்களை கொண்டது? இதுக்கான பதில், 3.
முதலாவது சட்டமன்றம், இரண்டாவது நிர்வாகத்துறை, மூன்றாவது நீதித்துறை. 49வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர். இதுக்கான பதில் குடியரசுத் தலைவர். 50வது கேள்வி, மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். இதுக்கான பதில் மாநில ஆளுநர். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். பார்ட் பிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.